வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், 2 முட்டை, ஒரு கைப்பிடி அளவு கோஸ், ஒரு குடமிளகாய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் குடமிளகாய், கோஸ், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். அந்த காயோட இந்த மசாலா நல்லா கலக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு முட்டையை ஒடிச்சு ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது சாயங்காலத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தவா சூடானதுமே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டை கலவையை இதில் ஊற்றிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும், அப்போ தான் நல்லா வேகும் இந்த காய் முட்டைலாம். சென்டரில் கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு இன்னொரு முட்டையும் அதில் ஒடிச்சு ஊற்றிடலாம். சுற்றியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா தூவிடலாம். 2 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் முட்டையை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சுட்டு எடுக்கணும். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கட் பண்ணிவிட்டு மேலே சாட் மசாலா தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.